Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க ஒரு தவறு என்னன்னா எடப்பாடி தான் அதிமுகன்னு நினைக்கிறீங்க. அவர் அதிமுகவுடைய ஃபவுண்டர் அல்ல, ஸ்தாபகர் அல்ல. அவர் ஏதோ ஒரு வழிபோக்கர் வந்தாரு, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி கையில கிடைச்சது, கையில பிடிச்சு வச்சு. சோ உங்க பார்வையின்படி எடப்பாடியை வச்சுக்கிட்டு அதிமுகவை ரிவைவ் பண்ண முடியாது, ஒரு மீட்டர் உருவாக்க முடியாது, எந்த காலத்திலயும் முடியாது. டிடிவி தினகரன், சசிகலா இப்படிப்பட்ட இவங்களை வச்சு ரிவைவ் பண்ண முடியுமா சார்? முடியாது. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தங்க மோதிர திட்டம், அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த தங்க மோதிர, இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா காலத்திலே கொடுத்ததுங்க. தொட்டில் குழந்தையில இருந்து கல்யாணம் வரைக்கும் இதெல்லாம் அங்க கொடுத்தது. அதை இவங்க பேரை மாத்தி மாத்தி வச்சுட்டு திமுக வந்தா கலைஞர்னு வச்சிருவாங்க, இவங்க எல்லாம் வெற்றின்னு வச்சிருவாங்க. அவங்க ஜோசிகாரன் பேரு வெற்றிவேலு. அது அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு நல்ல பேரை சொல்லுடா. எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் மிக நெருக்கமாக ஒத்துழைப்போடு அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து அந்த எதிர்கட்சி அரசியலை எடப்பாடி பழனிசாமி சரியா செய்யல. நான் மட்டும் சொல்ல அன்ஃபிட்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் அன்ஃபிட், இவருக்கு ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சராக தான் அந்த மாற்றம் வர. விஜய் வந்தார், அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இவரு தரலைன்னா அப்புறம் நாங்க மாத்தி ஓட்டு போட்டு போறோங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இதை 100 நாள்ல என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க சார்? தென் மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரதமர் உருவாவார்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வரை மனசுல வச்சுதான் தென் மாநிலத்திலிருந்து ஒரு பிரதமர் உருவாவார்னு சொல்லியிருக்காங்களோ சட்டமன்றத்தில்? மொத்தத்துல விஜய் உருப்பட விடுறது இல்லைன்னு ஒரு ஆள் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதை கேட்டா ராகுல் காந்தி என்ன நினைப்பாரு? இல்ல சார், ராகுல் காந்தி வயநாட்டில் தானே சார் போட்டி போட்டாரு, அதெல்லாம் அந்த துணியில சொல்றாங்களோ? அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் உருவாகணும்னாரு, அப்படித்தானே சொன்னாரு. எதுக்கு சார் தாவேகா புள்ளிகளை வந்து சிபிஎஸ் சந்திக்கணும், எஸ்பி வேலுமணி சந்திக்கணும், என்ன பிளான் வச்சிருக்காங்க? அவர்களுக்கு நிலுவையில நிறைய வழக்கு இருக்கு. செந்தில் பாலாஜியை பார்த்துருப்பாங்க, அவர் அந்த வழக்குகளை சந்திக்கிற விதங்களை பார்த்துருப்பாங்க. சரி, திமுகவை கரெக்ட் பண்ணிட்டோம், அந்த 5 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிட்டு சம்பாதிச்சதை காப்பாற்றிட்டோம், இதையும் அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவு தர்றோம்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டினோம்னா நம்ம மீது வழக்குகள் வராது. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நம்ம அப்படியே இதுல இருந்து. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் பற்றாளர் திருமிகு கேசி பழனிசாமி அவர்கள் நம்முள்ளார். வணக்கம் கேசிபி சார். சார், அதிமுக தேர்தல் தோல்வி ஒரு 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக அதிமுகவிலிருந்து ஒரு பெரும்பான்மையான தலைகள் வந்து தாவேகாவில் தங்களை இணைச்சிக்கிட்டே இருக்காங்க. சட்டமன்றத்தில் ஆதவர்ஜுனா சொல்றாரு, அதிமுகவை பற்றி ஒரு அதிமுக உறுப்பினர் எழுந்து பேசும்போது அம்மாவுடைய ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஆதவர்ஜுனா எழுந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதே வந்து அம்மாவுடைய ஆட்சி தான், ஜெயலலிதாவுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவை ஓன் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தாவேகா 2017 வரைக்கும் அதிமுகவோட எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கு, அதிமுக நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதற்கு பிறகு அதிமுகவுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கல, டெல்லி கிட்ட அடிபணிந்து விட்டது அப்படிங்கிற டோன்ல பேசுறாங்க. அதிமுக ஓன் பண்ணி தாவேகா பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சாச்சு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பெரும்பான்மையான அதிமுக தாவேகா போறாங்கன்னு. அது தவறான புரிதல். பெரும்பான்மையானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட சிலர் அவ்வளவுதான். அவர்கள் சுயநலவாதிகளா இருக்கலாம், அல்லது சொந்த விறுவிறுப்பு காரணமா இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் மீது இருக்கிற அதிருப்தியாக இருக்கலாம். அடுத்து ஆதவர்ஜுனா வந்து அதிமுகவாக தாவேகா பரிணமிக்குதுங்கிறது. ஆமா, அவர்கள் ஒரு திராவிட கட்சியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள நிற்கிறார்கள். ஓகே, ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் இருவரும் திராவிட கட்சிகளாக தமிழகத்தில் இருக்காங்க. ஸோ 3வது ஒரு திராவிட கட்சிங்கிற அந்த ஸ்பேஸ் தனக்கு கிடைக்காது என்பதனால, ஏன்னா ஆரம்பத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை தலைவர்கள்னாங்க, அவங்க கோட்பாடுகளும் ஏதோ எல்லாம் பேசினாங்க, தேர்தலுக்கு தேவையானதை பேசினாங்க. இப்போ அவர்கள் நிலைப்பாட்டை வந்து தாங்கள் அதிமுகன்னு கிளைம் பண்றாங்க. ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்தித்தவர்கள்
எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்றவர்கள் தாவேகாவில் இணைகிற காரணத்தினால, சரி, அல்லது தாவேகாவோடு இணைந்து பயணிக்கிற கட்சியில் சேரலினாலும் அரவணைத்து பயணிக்கிறதுனால அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஓகே சார். எனக்கு இன்னும் ஆனா அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க முதல்ல சொன்னாங்க இல்லையா ஊழல் சக்திகள், ஆமா, அந்த ஊழல் சக்தியாக இன்றைக்கு தாவேகா உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு கேள்வி. ஏன் அதை சொல்றேன்னா, குட்கா பாஸ்கர், விஜயபாஸ்கர் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர் எல்லாம் ஜனங்க மத்தியில் குட்கா பாஸ்கர், அடுத்து கரூர் விஜயபாஸ்கர், 32 கேஸ் இருக்கு அவர் பேர்ல. அடுத்து வேலுமணி, செந்தில் பாலாஜிக்கு இவருக்கும் போட்டி, யாருக்கு அதிகமான ஊழல் வழக்கு. அடுத்து KP அன்பழகன், அவரும் அவர் மனைவியும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க சொத்து குவிப்பு வழக்கில், நிறைய வழக்குகள் அவர் மீது இருக்கு. அடுத்து CV சண்முகம், கனிம வளத்துறை, ஓகே, அதுல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு. அப்ப செல்லுகிற எல்லோரையும் நான் சொல்லல, பெரும்பான்மையானவர்கள். சார் நீங்க சொல்றதுல வந்து KP அன்பழகனும் சரி, CV சண்முகமும் சரி, SP வேலுமணியும் சரி, அவங்க தாவேகாவுக்கு போலையே சார், அதிமுகவில் தானே சார் திறந்துகிட்டு இருக்காங்க. இணைந்து பயணிக்கிறார்கள் நான் சொன்னேன். சிலர் கட்சியில சேர்ந்து பயணிக்கிறார்கள், ஓ, சில பேர் அவர்கள் அரவணைப்பில் அவங்களாம் தாவேகா அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? ஆமா, ஓட்டு போட்டாங்க. அதுதான் சொல்றோம். சோ இவங்கெல்லாம் வந்து இணைந்து பயணிக்கிறவர்கள். இன்றைக்கும் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் சந்திச்சு பேசினாங்களா இல்லையா? பிஸியா இருக்கிற ஆனந்த கூட இவர்கள் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ எதுக்காக பேசினாங்க? வேணா அவனாசி அத்திக்கடவை பத்தி பேசணும்னு அவர் சொல்லலாம், நீங்க நம்பலாம், நான் நம்பல, அதிமுக காரங்க நம்பல. எதுக்கு சார் வந்து தாவேகா புள்ளிகளை வந்து CVS சந்திக்கணும், SP வேலுமணி சந்திக்கணும், என்ன பிளான் வச்சிருக்காங்க? இல்ல, அவர்களுக்கு நிலுவையில நிறைய வழக்கு இருக்கு. செந்தில் பாலாஜியை பார்த்துருப்பாங்க, அவர் அந்த வழக்குகளை சந்திக்கிற விதங்களை பார்த்துருப்பாங்க. சரி, திமுகவை கரெக்ட் பண்ணிட்டோம், அந்த 5 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிட்டு சம்பாரிச்சதை காப்பாற்றிட்டோம், இதையும் அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவு தர்றோம்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டினோம்னா நம்ம மீது வழக்குகள் வராது. ஓகே சார். அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நம்ம அப்படியே இதுல இருந்து வெளியேறிடலாம். சார், எனக்கு இந்த கேள்வியை நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, ஒரு டீப்பாக ஒரு ஆழமான ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருமுனை அரசியல் தான் சார், அது திமுக அதிமுக இருமுனை அரசியல் தான். மூன்றாவது சக்தியாக யாராலும் பெருசா சோபிக்க முடியல. அந்த மூன்றாவது ஸ்பேஸுக்கு பலரும் ட்ரை பண்ணாங்க, எல்லாருமே மிகப்பெரிய ஃபெயிலியர். அதாவது பாமக முடிச்சு நாம வந்து இன்னும் உங்களுக்கு நான் நல்லா சொல்றேன். ஓகே, நான் பெரிய பட்டியலே போடலாம் சார். ஐ காட் யுவர் பாயிண்ட். ஓகே சார், நான் கேள்வியை நான் முழுசா முடிச்சிடறேன் சார். அந்த மூன்றாவது இடத்துல வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து ஒரு பிரைமரி ஃபுல்ஸாவும் உருமாறிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து இனிமே வந்து ஒரு 3 முனை ஒரு போட்டி இருந்துச்சுன்னா யாராலுமே வந்து ஒரு பெரும்பான்மையான மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்க முடியாது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இருமுனை போட்டி தான் இருக்கணும். ஒன்று திமுகவா இருக்கணும், ஒன்று தாவேகாவா இருக்கணும். 3 அதிமுக ஒரு சக்தி இருந்துச்சு. ஸோ அதிமுக டிஸ்மாண்டில் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா தாவேகா? அதாவது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் களமாக இருந்தது ஒரு காலத்துல. திமுக வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக வந்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு வந்த உடனே திமுக, காமராஜர், இந்திரா காங்கிரஸ் எல்லாம் போய் காங்கிரஸ் காணாம போயிடுச்சு, திமுக வந்தாங்க. ஸோ இப்போ அது போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இருதுருவ அரசியலுக்கு பண்றாங்க. அந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட். ஓகே. அப்ப இந்த இருதுருவ அரசியல்னு நீங்க எடுத்தீங்கன்னா திமுக நிக்கும் சார். கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து மிக வலிமையானது. அதே கட்டமைப்பு நம்ம அதிமுகவுக்கு இருக்கே வர்றது. அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த தலைமையில தலைமையங்களை அரவணைக்கலின்னு யாரும் பெருசா குறை சொல்லல, இல்ல இந்த தலைமை சரியில்லைன்னு யாரும் குறை சொல்லல, அதிருப்தியாவும் இல்ல. வைகோ போன்றவர்கள் வந்து போர்க்குழு உயர்த்தி வெளியில போயிட்டாங்க. செட்டில்டு இஷ்யூ. ஓகே, இவர் தான் தலைவர். அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இருக்காங்க. அதிமுக தலைமைங்கிறது இன்னும் அன்செட்டில்டு இஷ்யூ. எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நானே எடுத்துக்கலாம். என் நிலைப்பாடு என்னன்னா அதிமுக. ஆனா எடப்பாடி ஏத்துக்கல. எடப்பாடி அன்ஃபிட். ஏத்துக்கல. எடப்பாடி அன்ஃபிட் டு பி தி பார்ட்டி லீடர். சரி, அதற்கு வலிமை சேர்த்துக்கிற வகையில இப்ப நான் சொல்லுகிற இந்த கருத்துக்கு எப்படிங்க சொல்றீங்க அவர் வலிமை இல்லாதவர்னா? தொடர் தோல்விகள் 2017க்கு பிறகு, அம்மா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்விகள். அதனால இவரை வைத்துக் கொண்டு இந்த இயக்கம் வெற்றி பெறாது. ஓகே, இதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார். ஆனால் அதிமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படியே இருக்கு.
வலிமையாக இருக்கு. வலிமையாக இருக்கு. ஒரு தவறான என்னதான் நல்ல காரா இருந்தாலும் அதை ஓட்டுற டிரைவர் மோசமான ஆளா இருந்தா கார் ஓடாது. அப்படிதான் இன்னைக்கு அதிமுக நிக்குது. சார் நீங்க எடப்பாடி அன்ஃபிட்னு சொல்றீங்க சார். இப்படிப்பட்ட ஒரு அலையிலியும் தலைமை பொறுப்புக்கு அன்ஃபிட்ங்கறீங்க. நான் அத ஏத்துக்கிறேன். முடிச்சற நீங்க கேட்ட பாயிண்ட்க்கு நான் வரேன். ஓகே சார் வாங்க சார். அதே போல தாவேகாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணேன். ஓகே. தாவேகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் சென்றத்து அவருக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு கிடையாது. அரசாங்கத்துக்கு வந்ததற்கு பிறகும் கூட அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சி கூட செய்யல. அவர்களுக்கு தெரியாது. அது ஒரு கட்டமைப்பே இல்லை. திமுக காலத்துல லஞ்சம், ஊழல், போதை பொருட்கள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு, இதுதான் பேசிக்கா இந்த அரசாங்கத்துக்கு எதிர். சிறப்பு எதிர்த்தவங்க திமுக அதிமுக ஓட்டு போட்டிருக்கலாம். ஏன் போடலை? எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் மிக நெருக்கமாக ஒரு ஒத்துழைப்போடு அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து அந்த எதிர்கட்சி அரசியலை எடப்பாடி பழனிசாமி சரியா செய்யலை. நான் மட்டும் சொல்ல அன்ஃபிட்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் அன்ஃபிட். இவருக்கு ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சராக தான் அந்த மாற்றம் வரா. விஜய் வந்தார், அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ரைட், சரி, அப்படி ஒரு மாற்றத்தை இவர் கொடுப்பார். மக்கள் அந்த டயத்திலேயே கருத்து கணிப்பில் இவர் தரலைன்னா அப்புறம் நாங்கள் மாற்றி ஓட்டு போட்டு போகிறோங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா? இதை 100 நாள்ல என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க? 100 நாள்ல என்ன மாற்றத்தை கொடுத்துட முடியும் சார்? உங்களுக்கு அரசியல் அரசு குறைஞ்சபட்சம் இவர் என்ன சொன்னார் விஜய்? பொதுமக்கள் பணத்தை திருட மாட்டேன், யாரையும் தொட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். இப்ப தொட்டவன்லாம் எங்க இருக்கான்? தவேகால் இருக்கான். சரியா? அப்ப தொட்டவனையெல்லாம் விட மாட்டேன், கூப்பிட்டு பக்கத்துல வச்சுப்பேன், அவங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன், இல்லை நான் அவனுக்கு கொடுப்பேன், இல்லை எங்க கூட இருக்கிற அமைச்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வைப்பேன். அப்போ மக்களுக்கு அதில் வந்து ஏமாற்றம், மாற்றம் இல்லை, ஏமாற்றம். அடுத்து சட்டம் ஒழுங்கு. இது வரைக்கும் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு மார்க்கண்டேயன் அந்த ஒரு வழக்கை தவிர நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம் ஏதேனும் வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்களா? இல்லை, பெரிய லெவலில் ஃபெயிலியர் தான். அப்போ அது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான். அப்போ அதே போல் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சென்னையில் அதிகம். இதே போல் மின் கட்டணம் இது அது அதே போல் அரிசி விலை அதிகமாயிடுச்சு, அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகமாயிடுச்சு. இது மாதிரி மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதை வந்து இவர்கள் சரிவர கவனிப்பது. சட்டம் ஒழுங்குமே மெச்சும்படியாக இல்லை. இப்போ சமீபத்திலோட கோயம்புத்தூர்ல ஸோ அப்போ சட்டம் ஒழுங்கு மெச்சும்படியாக இல்லை. திமுக அரசாங்கத்தில் இருந்தது போல அதே அளவு தான் இருக்கு. மணமகள் மன்றங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நடக்குது. டாஸ்மாக் இன்றைக்கும் இருக்கு. 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறத அரசாங்கமே ஏதோ ஒரு வரியை உயர்த்தி 20 ரூபா அதை வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாங்க பணத்திலிருந்து அவர்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் அதெல்லாம் கொடுத்து அவர்களை ரெகுலரைஸ் பண்ணி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வராமல் அதை அரசாங்கத்திலிருந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று. அடுத்து கீழ் அளவில், நான் மேலே சொல்ல, கீழ் அளவில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன், ஆர்டிஓ ஆஃபீஸ், இதில் எல்லாம் வந்து லஞ்சம். இதை தவிர பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து எதுவும் வந்து வரல. அடுத்து நான் ஒரு ஒப்பீட்டாக சொல்கிறேன். இதற்கு முன்பு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருந்தது. இப்போ நான் எம்ஜிஆர் காலத்திலேயே 40 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தை உறுப்பினர் நீங்கள் ஒரு மாண்பு இருந்தது. கொள்கைகளை பற்றி பேசுவாங்க, சித்தாந்தங்களை பற்றி பேசுவாங்க, இந்த அரசாங்கம் பயணிக்கிற திசையை பற்றி பேசுவாங்க, தமிழர் நலன் பற்றி பேசுவாங்க, தமிழ்நாட்டு நலன் பற்றி பேசுவாங்க, துறை வாரியான நலத்திட்டங்களை பற்றி பேசுவாங்க, தொகுதி வாரியான தேவைகளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நான் 900 கோடி ரூபாய் என்னது மாமனாரை கேளு, அப்பாவை கேளு, ஆனால் என் மாமியார்கிட்ட மட்டும் எதுவும் கேட்டுறாதீங்க, அவங்க இந்த சபையிலேயே இருக்கிறாங்க. இதான் பேசிட்டு, இதுதான் நாட்டு மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை. ஸோ அப்போ இந்த அரசாங்கம் ஒரு அதனுடைய பயணிக்கிற திசை சரி. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஏதோ அந்த மரிய வெல்சன், அது ஒரு பெரிய சீமான் நல்லா பதில் சொல்லியிருந்தார் அதுக்கு. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாமல் இவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா,
பெரும்பான்மையான வாக்காளர்கள் அதிமுகவுக்கு திரும்பி விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமை மாற்றப்பட்டார். ஓகே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. எப்படி சார்? அது காலம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நடக்கும். ஆனா அந்த மாற்றம்ங்கிறது வேலுமணி, சிவி, சசிகலா அப்படி அல்ல. ஒரு தொண்டர்கள் ஒரு தூய முறையில எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கத்தை நடத்துறவர்கள் கையில அந்த தலைமை பொறுப்பை தொண்டர்கள் ஒப்படைப்பாங்க. சார் இப்படி நடக்கும்னு சொல்றீங்க சார். அதுக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களா இந்த கருத்துல நீங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஆனா அதிமுகவுக்குள்ள எடப்பாடி வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடரா இருக்காரு சார். அவருடைய தலைமையை வந்து எஸ்பி வேலுமணியாலே கேள்வி கேட்க முடியலையே. எஸ்பி வேலுமணி யாருங்க? இரும்பு மனிதரா? சர்தார் வல்லபால் பட்ட இந்தியாவின் இரும்பு மனிதருங்க. அவரு யாருங்க? அவரு ஒன் ஆஃப் த பார்ட்டி மெம்பர், ஒன் ஆஃப் த எக்ஸ் மினிஸ்டர். பலம் வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர் சார். பலம் வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர் எல்லா விதத்திலும். பாகுபலி அவருக்கு தான் போஸ்ட் வைப்பாங்க, என்னது அதிமுகவின் பாகுபலி அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தொண்டர்கள் பலம் வாய்ந்தவர்கள், சரியான நேரத்தில் சரியான முடிவு. செயற்குழு, புதுக்குழு உறுப்பினர்கள் இதெல்லாம் நடக்கும் சார். இதெல்லாம் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் ஆல் தட். இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் காலங்களில் வலிமையான அதிமுக வலுவெடுக்கும். ஓகே சார். சட்டமன்றத்திலையும் கூட அதிமுக ஓன் பண்ணி பேசுறாரு ஆதவ அர்ஜுனா. எடப்பாடி கூட இதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்ற மாட்டேங்கிறாரு. இது நடக்கிறது அம்மாவின் ஆட்சின்னு சொல்றாரு. எங்க மாமியார் 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து எதிர்வினை ஆற்ற முடியும் சொல்லுங்க? அவங்களாவே அந்த சட்டமன்றத்திலே உட்கார வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லுவார்? அட போப்பா, பேசிட்டு போறேன்னுப்பா. அவரு நமக்கு 300 வந்துதா, கை செலவுக்கு ஆச்சுன்னு அவர் கம்மன் இருப்பாரு. நீங்க ஒரு தவறு என்னன்னா, எடப்பாடி தான் அதிமுக நினைக்கிறீங்க. அவர் அதிமுகவுடைய ஃபவுண்டர் அல்ல, ஸ்தாபகர் அல்ல. அவர் ஏதோ ஒரு வழிபோக்கர் வந்தாரு, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி கையில கிடைச்சது, கையில பிடிச்சு வச்சு. உங்க பார்வையின்படி எடப்பாடி வச்சுக்கிட்டு அதிமுகவை ரிவைவ் பண்ண முடியாது, ஒரு மீட்டர் உருவாக்கம் செய்ய முடியாது, எந்த காலத்திலயும் முடியாது. டிடிவி தினகரன், சசிகலா இப்படிப்பட்ட இவங்களை வச்சு ரிவைவ் பண்ண முடியுமா சார்? முடியாது. அவர்கள் ஒரு சமுதாய பார்வை அவர்களுக்கு இருக்கு. சாதி, மதம், லஞ்சம், ஊழல், இதற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். ஓகே. சோ அதிமுக ஒரு வீழ்ச்சியில இருக்கு. அதை பற்றி வீழ்ச்சியில இல்ல, ஒரு சோர்வுல இருக்குதுன்னு வேணா வச்சுக்கலாம். ஓகே. இதர் கடந்த காலங்களில் அட்ரஸ் பண்ண முடியலையே சார். எடப்பாடியால அட்ரஸே பண்ண முடியலையே சார். எடப்பாடி தான் அன்ஃபிட்னு சொல்லிட்டல. நீங்க திருப்பி எடப்பாடினால முடியாது, அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல, அதற்கு அவர் பொருத்தமானவர் அல்ல. ஓகே, விட்டுருங்க. ஆனால் அவர் தான் அதிமுக என்பது அல்ல. எடப்பாடி தான் அதிமுகங்கிறது கிடையாது. குறிப்பாக இந்த தாவேக அரசாங்கம் ஒரு 100 நாளை கடக்க போறாங்க. இந்த அரசாங்கத்தை பத்தி உங்களுடைய பார்வை சார்? அவர்கள் அதான் ஒரு தூய சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு துர்நாற்றம் நிறைய அடிக்கிறது. அதிமுகவில் இருக்கிற சகதிகள் தாவேகாவில் ஐக்கியமாகி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அசோசியேட்டா ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அது அவர்களுக்கு அது நல்லது அல்ல. அடுத்து ஒரு கட்சி கட்டமைப்பு இல்லை, அரசாங்கத்துக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. சார் நீங்க எப்ப சார் டாக்டர் கிட்ட போவீங்க? உடம்பு சரியில்லாதெல்லாம் டாக்டர் கிட்ட போவோம். 24 மணி நேரம் டாக்டரை கேட்டு சாப்பிட்டு இருப்பீங்களா? இல்ல. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுக்கு எப்ப சார் வேணும்? தேர்தலுக்கு முன்னாடி வேணும். தினப்படி நடைமுறைகளுக்கு நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணிட்டு இருப்பீங்களா? நிச்சயம் பண்ண மாட்டோம். அவ்வளவுதானே. யாரை சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும். சரிங்க சார். அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து திருச்சி கிழக்கில் போட்டி போட போறாருலாம் சொல்றாங்களே சார். சரி, இது எனக்கு தெரியும், நடக்கட்டும். ஓகே, அப்ப பேசுவோம் அதையே. ஓகே சார். ஏன் சார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது? ஆட்சி அதிகாரத்தில் தினம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல? நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஆமா, தினப்படி எடுத்து பார்ப்பீங்களா? தினப்படி எடுத்து பார்க்க மாட்டோம். அப்படி தினமும் எதை நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். தினமும் சார் பொதுவா ஓகே, இவர்களது ஆலோசகர் யாருங்க? அவரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தான். ஆமா, தினப்படிக்கு தேர்தல் வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? நிச்சயம் வகுக்க முடியாது. அவ்வளவுதானே. அதே நீங்க என்ன வீக்னஸ்னு கேட்டதுனால நான் இதை சொல்றேன். அடுத்து அரசாங்கத்துல 10 பேர் முதல் போட்ட முதலமைச்சர் தான் பேசிட்டு இருக்காரு. வேற யாராவது பேசுறாங்களா என்ன? யார் சார்? யார சொல்றீங்க எனக்கு தெரியல. எனக்கு அது மக்களுக்கு புரியும். இல்ல, முதல் போட்ட முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. இல்ல, நேற்று சட்டமன்றத்துல கூட ஒரு டீலிமிட்டேஷன் மசோதாவை ஆதரிச்சு முதல்வர் அவர்கள்லாம் பேசினாரு. அவரு தானே முதல்வர். அப்பப்ப பேசுறாரு அவரு. சரி, அவரு வாய்ஸ் கொடுக்குறாரு. பெரும்பாலான நேரம் டப்பிங் தான் பேசுது. 1-2 டயத்துல தான் ஓன் வாய்ஸ் பேசுது. சரி, நீங்க யார சொல்றீங்க எனக்கும் தெரியல, மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார். சட்டமன்றத்துல முதல்வர் ஏன் பேச மாட்டா? எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஏன்னா ஸ்கிரிப்டட் எழுதி பேசி பழக்கப்பட்டவர், ஓகே, டயலாக் பேசி பழக்கப்பட்டவர்.
அதனால இது அந்த நடைமுறை அரசியலுக்கு வர்றதுக்கு அது இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கலாம். சட்டமன்றத்திலேயே கூட திமுகவாலேயே கூட தாவேகா வந்து அவங்க எதிர்த்து ஃபைட் பண்ண முடியலையே சார். கிட்டத்தட்ட கேள்வி கணைகளால வந்து உட்கார வச்சிடுறாங்களே தாவேகாவுடைய முன் வரிசையில் இருக்கக்கூடிய தளபதிகள். அது என்ன கேள்வி? அது வந்து ஒருவேளை திமுக இருக்கிறவங்க அது சரியா அந்த முன்னாள் அமைச்சர்கள் சரி செந்தில் பாலாஜிக்கு நடந்தது எல்லாம் பார்த்துட்டு நம்மளையும் கோர்த்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு போயிடலாம் விடுன்னு சொல்லி இப்போ MRK பன்னீர்செல்வம் பேசினார் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஜோக் பண்ணி சிரிக்க வச்சுட்டு, அதனாலதான் சொன்னேன் அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளாக தெரியல. ஈவினிங் அவர்ஸ்ல டிபேட் நடக்கும்ல டிவில எல்லாம், அது மாதிரி இருக்கு. டிவியில கூட சீரியஸான பாலிடிக்ஸ் தான் பேசுறாங்க, அது கூட இல்ல சார். தென் மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரதமர் உருவாவார்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வரை மனசுல வச்சுதான் தென் மாநிலத்துல இருந்து ஒரு பிரதமர் உருவாவார்னு சொல்லியிருக்காங்களோ சட்டமன்றத்தில். மொத்தத்துல விஜய் உருப்பட விடுறது இல்லைன்னு ஒரு ஆள் கங்கணம் கட்டிட்டு உட்காந்து இருக்காரு. இதை கேட்டா ராகுல் காந்தி என்ன நினைப்பாரு? இதை கேட்டா மோடி என்னப்பாரு? இல்ல சார், ராகுல் காந்தியை வயநாட்டில் தானே சார் போட்டி போட்டாரு, அதெல்லாம் அந்த துணியில சொல்றாங்களோ? அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டில இருந்து, தமிழ்நாட்டில் எங்க போட்டாரு? வயநாடு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் உருவாகணும்னாரு, அப்படித்தானே சொன்னாரு. ஆமா சார், நான் புரிஞ்சுக்கிட்டது விஜய் பிரதமராக உருவெடுக்க வேண்டும்னு அவர் நினைக்கிறாரு. அநேகமா சரியா ராகுல் காந்திக்கு புரிஞ்சிருந்தா இந்நேரம் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து வெளியேறி இருப்பாங்க. அதை ஒத்துப்போறா ராகுல் காந்தி? ஒத்துப்போறா? நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க தான். இல்ல. ஓகே சரி, அடுத்து நீ இதை கேட்டோடனே அமித்ஷாவும் மோடி அவர்களும் என்ன நினைப்பாங்க? கட்சி ஆரம்பிச்சு உனக்கு எத்தனை நாளா இருக்கு? முழுசா 3 வருஷம் முடியல, இந்த எண்ணம் எல்லாம் வேற இருக்கா சார்? நார்த் இந்தியால வந்து விஜய்க்கு அவ்வளவு கிரேஸ் இருக்கு, அதெல்லாம் பாக்குறீங்களா? நார்த் இந்தியன் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? தெரியாதுப்பா. நீங்க வந்து விஜய் நார்த் இந்தியா ரீல்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயே நீங்க தமிழ்நாடு ரீல்ஸ் யார் வேணும், அமிதாப் பச்சன் அங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு சார். அமிதாப் பச்சனுக்கு எவ்வளவு வருது தெரியுமா? அமிதாப் பச்சன் தெரியுமில்ல? தெரியும் சார். ஆமா, அதனால நீங்க தமிழ்நாட்டுல விஜயின் பலத்தால் அவர்கள் வென்றுவிடவில்லை, திமுகவின் பலகீனத்தால், எடப்பாடியின் கையாளாகத்தனத்தால் இவர்கள் வென்று விட்டார்கள். அந்த என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த மாற்றத்தை இவர்கள் தரல. அந்த மாற்றத்தை தரலன்னா கூட பரவாயில்ல, அதை நோக்கி கூட இவர்கள் பயணிக்கல சார். 100 நாள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் கூட ஆகல சார். அண்ணா என்ன சொன்னாருங்க? படியரிசி திட்டம் கொண்டாந்தாங்க. ரூபாய்க்கு 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரிசி விலை எவ்வளவு ஏறி இருக்குதுங்க? இந்த அரசாங்கம் வந்து கிலோ 40 ரூபாய் வரைக்கும், 10 ரூபாய் ஆரம்பிச்சு 40 ரூபாய்க்கு ஏறி இருக்கு. அதான் சொல்றேன். அப்ப இதெல்லாங்க அத்தியாவசிய பொருட்களது விலை உயர்வு, சொத்து வரி, மின் வரி, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, மேகதாது பிரச்சனை, காவேரியில தண்ணி வரல, ஏதோ மழை வந்து காப்பாத்திச்சு. இப்ப இது மாதிரியான பல தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு, குட்கா, போதைப் பொருட்கள், மதுவிலக்கு, எங்கேயாவது மணமகள் மன்றம் மூடி இருக்காங்களா? இல்ல. இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்கேன், இப்ப செந்தில் பாலாஜி ஒரு கடைக்கு 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம், அதனால பூரா மணமகள் மன்றத்தையும் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல. அப்புறம் இன்னும் நல்லா ஃபாரின் சரக்கா நாங்க கொண்டு வந்து இறக்குறோம்ப்பா, சந்தோஷமா இருங்க, எல்லாம் நிறைய பணம் அதுக்கு செலவு பண்ணுங்க, அப்படித்தானே பண்றாங்க. அதுல என்ன நடந்திருக்குது? ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் சொல்லுங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த திட்டம் பிரமாதமான திட்டம்ங்க அப்படின்னு சொல்லுங்களேன். எதை சொல்லுவீங்க? எதாவது இருக்கு என்ன? அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தங்க மோதிர திட்டம் சார். அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த தங்க மோதிர, இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா காலத்திலே கொடுத்ததுங்க. தொட்டில் குழந்தையில இருந்து கல்யாணம் வரைக்கும், வளைகாப்பு வரைக்கும், இதெல்லாம் அங்க கொடுத்தது. அதை இவங்க பேரை மாத்தி மாத்தி வச்சுட்டு, திமுக வந்தா கலைஞர்னு வச்சிருவாங்க, இவங்க எல்லாம் வெற்றின்னு வச்சிருவாங்க. அவங்க ஜோசிகாரன் பேரு வெற்றிவேலு. அது அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு நல்ல பேரை சொல்லுடா, வெற்றி கழகம் அவர் பேரை வச்சுட்டாரு. இவங்களும் அந்த சூட்சம புரியாம எல்லாத்துலயும் வெற்றி வெற்றி வெற்றின்னு அவன் சந்தோஷமா இருக்கான். நம்ம பேர்ல ஒரு அரசாங்கம் நடக்குது, நிறைய அரசாங்க திட்டங்கள் இருக்கு, ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு அவருக்கு, நமக்கு ஆலோசகர் பதவி இல்லைன்னாலும் பரவாயில்ல, பேர்ல தான் நடக்குது. அவர் பேரு வெற்றிவேல். ஓகே ஓகே சார். இந்த ஒரு நெருக்கடி, லாஜிக் இருக்கணும்ல.
சீனா தானா நாட் நாட் செவன் அந்த அந்த காமெடி கதை தான் நீங்க சொல்றீங்க சார். சார் இந்த இந்த அரசுக்கு கன்விக்ஷன் இருக்கா சார்? ஊழலை ஒழிக்கணும், மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற ஒரு கன்விக்ஷன் இருப்பதா உங்களுக்கு தெரியுதா சார்? இருந்தா இவங்களையெல்லாம் சேர்த்து இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி இருந்தா சேர்த்து இருக்க மாட்டாங்க. முதல்ல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா ஆதவர்ஜுனாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ மார்டின் குடும்பம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட குடும்பம் நீங்க ஏத்துப்பீங்களா? வழக்கு இருக்கு, அதே தானே. மாநிலங்கள்ல வந்து சிபிஐ வழக்கு இருக்கு, இடி வழக்கு இருக்கு, ஏத்துக்க மாட்டீங்க ஒன்று. அப்புறம் இவ்வளவு ஊழல்வாதிகளை அங்க எடுத்துக்கிறாங்கன்னா ஒருவேளை அடிப்படை எங்ககிட்ட அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தேவை வாங்கன்னு அழைக்கிறாங்கன்னு. நீ மாற்று கட்சியில ஒருத்தர் சேர்ப்ப அதிமுக ஊழல் கூட்டு இப்ப ராமச்சந்திரன் போனாரு, சிங்கராமச்சந்திரன், யாராவது விமர்சிக்கிறாங்களா? இல்ல. பார்த்தோன்னே அதிமுகவுக்கு இது ஒரு இழப்புங்கன்னு நினைக்கிறோம். ஆமா. அது மாதிரி நீங்க விஜயபாஸ்கர் சொல்லுவீங்களா, வேலுமணிக்கு சொல்லுவீங்களா? அப்பா கட்சி சுத்தமாயிடுச்சுராப்பா. அப்ப இதுதான் சாதனைன்னு சொல்றேன். ஊழல்வாதிகள் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். கைதேர்ந்த ஊழல்வாதிகள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கு, அமைச்சர்களுக்கு. சார், பெரும்பான்மையான உறுப்பினர்களோடு தாவேக்காவில் ஐக்கியமாக போறாங்க அப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வேலுமணி, சிவிஎஸ் இப்படிலாம் பெரும்பாலான உறுப்பினர்கள் அவர் குடும்ப உறுப்பினர்களை சொல்லியிருப்பார். சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்றேன் சார். அதிமுக அதுக்கெல்லாம் வாய்ப்பு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் அதிமுகங்கிறதுங்க, இதெல்லாம் கடந்து வந்த கட்சிங்க. ஓகே. ஒரு எடப்பாடி பழனிசாமினாலேயே பெரிய அளவுல சிதைக்க முடியல. அவரை விட இந்த கட்சியை சிதைச்சவங்க யாரும் கிடையாது. அதனால அதை வேலுமணியா வந்து சிதைச்சிட முடியும், விடுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸ்மகால அரசியல் பற்றிய கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி கேசிபி சார்.